மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்பது ஆளுநர் முன்பு தெரிவித்த கருத்து. உச்சநீதிமன்றம் காரசாரமான கேள்விகளை எழுப்பி நாங்களே உத்தரவு பிறப்பிக்கட்டுமா என்று கேட்ட பிறகு அதே ஆளுநர் மாளிகையில் பொன்முடி அவர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்த காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கு முன்னதாக ஆளுநர் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இருக்கக்கூடிய சூழலில் பொன்முடி அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது பல நிகழ்வுகளில் அமைச்சர் புறக்கணித்த நிகழ்வுகள் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று ஆளுநர் புறக்கணித்தார். இப்போது மீண்டும் இருவரும் ஒன்றாக இந்த பதவியேற்பு நிகழ்வில் இணைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து விழுப்புரத்தில் திமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகள் தொடர்ந்து நம்முடைய திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேராசிரியர் வணக்கம். பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்ற நிலையிலிருந்து உச்சநீதிமன்றத்துடைய முடிவுக்கு பிறகு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? முதலில் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் பொன்முடி அவர்களுக்கு கழக உடன்பிறப்புகள் சார்பாக ஏகோபித்த தமிழர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று. இரண்டு, ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சவாலை உறுதியோடு இருந்து நிலைநாட்டி இருக்கிற உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள், குறிப்பாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் ஐயா சந்திரசூட் அவர்களுக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல 140 கோடி இந்தியர்களின் சார்பில் ஜனநாயகத்தை கட்டி காத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு. மூன்றாவது, இந்த இடத்தில் நான் ஆளுநரை இதில் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. பாவம், அவர் ஒரு அம்புதான். ஆனாலும் பட்ட உடனே அம்பை எடுத்து ஒடித்து விடுவதை போல நமக்கு அவர் மீது ஆத்திரம் வரலாம். ஆனால் இதில் அடிவாங்கி இருப்பது பாசிச பாரதிய ஜனதா கட்சி தான் என்பதை, அதிலும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சவுக்கடி என்றுதான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எப்போ அண்ணன் பொன்முடி அவர்களுடைய தீர்ப்பில் அவருடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதோ அப்பொழுதே அவருடைய கீழமை நீதிமன்ற தீர்ப்பு எதுவோ அதுதான். கீழமை நீதிமன்ற தீர்ப்பு அவரை நிரபராதி என்று தீர்ப்பளித்திருக்கிறது. எனவேதான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் ஆகிறார். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற யாரும் அமைச்சராக முடியும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற போது ஆளுநருக்கு இது தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆளுநருக்கே தெரிந்திருக்கலாம். ஒருவேளை அவர் சட்டத்தை சரியாக இன்னும் கிளாரிஃபை பண்ண வேண்டும் என்று சொன்னாலும் சட்ட வல்லுநர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை தாண்டி நமது தலைமை வழக்கறிஞர், ஒன்றிய தலைமை வழக்கறிஞர் அவர் பேசுகிற போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர்கள் கேட்கிறார்கள், அவரை நாங்கள் அந்த தண்டனையை நிறுத்தி வைத்து விட்டால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் பொழுது அமைச்சராக பதவியேற்க நான் பதவியேற்பு நடத்தி வைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால் கவர்னர், உங்கள் கவர்னர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அந்த கேள்வி இருக்கிறது அல்லவா? அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து அவர் என்ன கேட்டார் என்றால், உச்ச நீதிமன்ற நீதியரசர் தனிப்பட்ட முறையில் அந்த அவர் பொன்முடியின் மீது உங்களுக்கு இருக்கிற பார்வை வேறு, அதற்கு இந்த நீதிமன்றம் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அரசியலமைப்பு சட்டப்படி எது முக்கியம் என்று பார்த்தால் அவர் பொறுப்பேற்க வேண்டும், இவர் அவருக்கு அமைச்சர் பதவியேற்று வைக்க வேண்டும் என்பதுதான் நிஜம் என்ற தீர்ப்பை சொல்லி, அதன் பிறகும் அவர் நமது வழக்கறிஞர் கேட்காத போதுதான் இன்னும் 24 மணி நேரம் தருகிறோம். அதற்குள் அங்கே இருக்கிற ஆளுநர் தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய மரியாதையை, தனக்கு இருக்கிற அந்த ஆளுநர் பதவிக்கு இருக்கிற அந்த கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள சொல்லுங்கள், இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆணையிட வேண்டிய கட்டாயம் வரும் என்று சொன்னார்.
அதற்கேற்றாற்போல் இன்றைக்கு ஆளுநரினுடைய சார்பாக வழக்கறிஞர் அங்கே வருத்தம் தெரிவித்து விட்டுத்தான், அதாவது ஆளுநர் இதுபோல் நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டு விட்டுத்தான் இன்றைக்கு 3 மணி அளவில் இங்கே பதவியேற்பு நடந்திருக்கிறது. இது ஒன்றிய பாசிச பாஜக அரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக தனக்கு எதிரான ஆட்சிகளின் மீது எடுக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. ஜனநாயகம் மலர்ந்திருக்கிறது. பாசிசவாதிகளிடமிருந்து நமக்கு ஒரு நிம்மதியான பெருமூச்சு விடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. பட் தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தை முன் வச்சது. நாங்கள் எத்தனை முறை தான் ஆளுநர் இந்த மாதிரி செயல்படுறார் நீதிமன்றத்துக்கு வர்றது அப்படின்னு. இதே போல் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கப்போ அவரை ஆளுநர் டிஸ்மிஸ் பண்ணி எல்லாம் உத்தரவிட்டார். இதற்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இது. ஏன்னா இன்னும் சொல்லணும்னா ஆளுநர் பதவின்றது நீங்கள் அலங்கார பதவி அப்படின்றீங்க, ஆனால் அது சட்ட ரீதியான வெறும் பதவி தான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூறியிருக்குது. இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது அவர்கள் மீண்டும் மீண்டும் இதே ஆளுநர் RN ரவிக்கு இது 4வது. நீங்கள் சரியாக சுட்டிக்காட்டியதை போல அண்ணன் செந்தில் பாலாஜி வழக்கிற்கு முன்னாடியே நமது இவர்கள் வழக்கு ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவர்களை தண்டிக்கப்பட்டவர்களுக்கு காலம் முடிந்து விட்டது, அவர்களை விடுதலை செய்யலாம் என்ற அரசு எடுத்த முடிவை நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொன்ன போதே அப்பொழுதே அது சொன்னது, நீங்கள் உங்களுடைய எல்கையை தெரிந்து நடந்து கொள்ளுங்கள். மீண்டும் அவர் கேட்கவில்லை. அதன் பிறகும் செந்தில் பாலாஜி வழக்கு, அதன் பிறகு நாம் அனுப்பிய சட்டங்களுக்கெல்லாம் கையெழுத்திட மாட்டேன் என்று சொன்னது என்று ஒவ்வொரு இடத்திலும் குட்டு வாங்கிய பிறகும் கூட இன்றைக்கும் ஆளுநர் இதை செய்வாரே ஆனால் நாம் எந்த இடத்திற்கு? ஆனால் ஒரு வகையில் எங்களுக்கு நிம்மதி. என்ன நிம்மதி என்று சொன்னால், ஆளுநர் பதவி என்பது அலங்கார பதவிதான், அவர்கள் வெறும் ரப்பர் ஸ்டாம்பு தான் என்பதை உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மூலம் மீண்டும் மீண்டும் சொல்வதை பார்க்கிற போது பேரறிஞர் அண்ணா சொன்னதை போல ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்ற கேள்வி நியாயம்தான் என்பதை ஒவ்வொரு தமிழனும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் பேரறிஞர் அண்ணா என்கிற அறிவாசான் அன்றைக்கு பேசியது முக்காலம் உணர்ந்துதான் பேசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் நியாயமானவை, ஜனநாயகத்தை நிலைநிறுத்தக்கூடியவை என்பதை இந்த வழக்கின் தீர்ப்பு மட்டுமல்ல, ஆளுநர் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் இனிமேலாவது தன்னுடைய ரோல், தன்னுடைய பதவி, தந்த பதவிக்கான பொறுப்பு எது என்பதை உணர்ந்து கொண்டு அவர் நடந்து கொண்டால் அவருக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நன்றி பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.